குலதெய்வம்ன்றது என்னன்னா நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நமக்காக வாழ்ந்தவங்க, இல்லைன்னா அந்த வித்துலேருந்து வரவங்க தான் குலதெய்வம். என் குலதெய்வமே தெரியல, ஒன்று பெருமாள் பிடிக்கிறவங்க திருப்பதி பெருமாள்ன்றவாங்க, இல்லை திருச்செந்தூர் முருகன்றவாங்க. ஆனால் குலதெய்வம்ன்றது நம்மளுடைய டிஎன்ஏ. அங்கே போய் நீங்கள் வேண்டும் போது பவர் நல்லா இறங்கும். திருப்பதி போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகும், பழனி போயிட்டு வந்த பிறகு கஷ்டப்படுவாங்க. எல்லாமே சாமி தான், எந்த சாமியும் தண்டிக்கணுன்றது பண்ணாது. என்னன்னா உங்கள் டிஎன்ஏக்கு அது மேட்ச் ஆகுதான்றது. உங்களுடைய பாஸ்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுனாவே லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணும். இப்போ லக்னத்தோடைய 5ஆம் இடம் நம்ம குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். அது கூட எந்த கிரகம் இருக்குது அதை வச்சு அந்த காம்பினேஷன்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். 7 பேர் ஜாதகம் வச்சு பார்க்கும்போது ரிப்பீட்டடாக ஒரே சாமி காட்டும், ஒரே ஊர் காட்டும். எல்லாருமே வேற ராசி, வேற லக்னம், வேற வருஷத்துல பிறந்தவங்க, எல்லாம் வேற வேற. ஆனால் சாமி மட்டும் திருப்பி 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 அந்த ஒரே பேட்டர்ன் காட்டும். எந்த குலதெய்வம்ன்றது பார்க்கும்போது ஒரு முனீஸ்வரர்னு தெரியுதுன்னா அந்த வழிபாடு எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு வந்து சீக்கிரம் சால்வ் ஆகும். இப்போ ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒரு வழிபாடுகள் பண்ணலாமா, இல்லை பொதுவான வழிபாடுகள் பண்ணாலே போதும்னு இருக்கா? பொதுவான வழிபாடு அப்படின்னா மனசு தான். நம்ம எந்த அளவுக்கு மன ரீதியாக சாமியை இன்வால்வ் பண்ணி கும்பிட்றோன்றது தான். ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் டிவைன் தினேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்தா நிறைய பேர் வந்து இன்னமும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாம தத்தளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு பேசுவாங்க, நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா குலதெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா குலதெய்வமா என்ன அப்படின்னா எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. சோ அப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியலையே, நாங்க நிறைய பார்த்துட்டோம்பா ஆனா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? சரி, அதுக்கு முன்னாடி குலதெய்வம்னா என்னன்னு ஒரு சின்ன கண்டிப்பா இப்ப நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன, பெருமாள் என்னோட குலதெய்வம், முருகர் என்னோட குலதெய்வம், சிவன் என்னோட குலதெய்வம், பெண் தெய்வங்கள். ஆமா, நிறைய பேர் அது வந்து இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லலாம், இல்ல அது வந்து ஒரு டாப் மோஸ்ட் சுப்ரீம் காட் சொல்லலாம். சரிங்களா? இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியல அதனால நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன். என் குலதெய்வமே தெரியல, ஒன்று பெருமாள் பிடிக்கிறவங்க திருப்பதி பெருமாள்ன்றவாங்க, இல்லை திருச்செந்தூர் முருகன்றவாங்க. ஆனால் குலதெய்வம்ன்றது என்னன்னா நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ். அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நமக்காக வாழ்ந்தவங்க, இல்லைன்னா அந்த வித்துலேருந்து வரவங்க தான் குலதெய்வம். என்னன்னா நம்மளுடைய டிஎன்ஏவை கேரி பண்ணுறவங்க. ரொம்ப சிம்பிள், நம்மளுடைய டிஎன்ஏவை கேரி பண்ணுறவங்க. இந்த டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே டிஎன்ஏ ஆஸ்திரேலியாலேயும் கிடைக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்க கேமரூன்லேயும் கிடைக்குது. அந்த மூதாதையர்கள் அவங்களுடைய வழி, அதாவது இப்போ உங்கள் அப்பா சொத்து யாருக்கு போகும்? உங்களுக்கு தான் வரும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாங்க, இதுவும் என் பொண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த பொண்ணுக்கு சொத்து தருவாரா? தரமாட்டார். அதான் இது பொண்ணு, அது பொண்ணு மாதிரி. அதே மாதிரி தான் இது குலதெய்வம்ன்றது நம்மளுடைய டிஎன்ஏ. அங்கே போய் நீங்கள் வேண்டும் போது பவர் நல்லா இறங்கும். கண்டிப்பா. இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு, இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். அதேதான் சார், நீங்க சொன்ன மாதிரி இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போதே எவ்வளோ விதமான பலாபலன்களை அனுபவிக்கிறோம். அது நம்மளோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு வணங்கும் போது அது இன்னும் எவ்வளோ அதிகமா இருக்கும் இல்லையா? இப்ப சொல்லுங்க சார், எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. நிறைய பேர் அந்த பிரசன்னம் பார்ப்பாங்க, நிறைய பேர் குறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜோதிட முறையாக நம்ம அணுகலாம். நம்ம எப்போ பேசலாம் ஒரு லாஜிக் வச்சு பேசாம. கண்டிப்பா. இப்போ நீங்கள் இப்போ மலேசியா போயிட்டு வந்தாலும் அங்கே மலேசியாலே நிறைய பேர் மலேசியாவில் மக்கள் இருக்காங்க. அவங்க ஒரு 2-3 ஜெனரேஷன் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் எதுன்னு தெரியல. அப்போ நம்ம வந்து குலதெய்வம் மட்டும் இல்லை, எந்த ஊருன்றதே பார்த்து சொல்லுவோம். அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாம், எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, எங்கள் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த பாட்டி வந்து 65 வயசு. அவங்க பையன் தான் என்னை ஃபுல்லாக கொஞ்சம் கூட்டிகிட்டு போனது நம்ம அங்கே கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம். அவங்களுக்குலாம் பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாச்சு, எங்கள் ஊர் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். என்னன்னா இப்போ ராசிலேயே அப்படின்னா ஆண் பெண் ராசியாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ ராசின்றது ஆண், ரிஷப ராசின்றது பெண். அந்த மாதிரி உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த உங்கள் லக்னம்ன்றது நம்ம உயிர். சரிங்களா? அந்த குலதெய்வம் இல்லை பாஸ்ட் லைஃப், இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோட இன்ஃபர்மேஷன், அப்பாவோட இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பாஸ்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுனாவே லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ லக்னத்தோடைய 5ஆம் இடம் நம்ம குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். அது ஆண் வீட்டில் இருக்கா, பெண் வீட்டில் இருக்கா, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது கூட எந்த கிரகம் இருக்குது அதை வச்சு அந்த காம்பினேஷன்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே
சாதாரண மக்களால பண்ணிட முடியாது இல்லையா? ஆ. இப்ப நீங்க வந்து அவங்களோட ஜாதகம் வைத்தோ இல்ல அவங்களோட ஆமா. பூர்வீகத்தை ஆமா. தெரிஞ்சுக்கிட்டோ அந்த மாதிரி ஆமா. சொல்வீங்க. இப்ப ஆமா. சாதாரண மக்கள் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது அது வந்து ஜாதகம் தான் பார்த்தாகணும். ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ம். அ அது 5ஆம் வீடு ஆண் வீட்ல வருதா, பெண் வீட்ல வருதா? இல்ல அது கூட எந்த ஜாதகம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு சில பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இது வந்து நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க. அந்த ஒரு விஷயம் வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா சாதாரண மக்கள் கண்டுபிடிக்க முடியும்னா, அப்ப எல்லாருமே கண்டுபிடிச்சுப்பாங்க. யாருக்குமே டவுட்டே இருக்காதுல்ல. அது அப்படி இல்ல. இதுக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்படி ஒரு கேள்வி போடலாம். நீங்க சொல்றது ரைட்டா தப்பா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பேட்டர்ன் பார்க்கலாம். நம்மகிட்ட நிறைய பேர் வரும்போது ஃபேமிலி அஸ்ட்ராலஜியோட வருவாங்க. இப்ப அது சொல்லி இப்ப மலேசியால பார்க்கும்போது, அவர் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் மீட் பண்றேன்னாரு. ஆனா வரும்போது மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அவங்க அம்மா, பாட்டி, அண்ணன் எல்லாருமே. ஆனா அந்த எல்லாருடைய ஜாதகம் ஒரு 7 பேர் ஜாதகம் வச்சு பார்க்கும்போது, ரிப்பீட்டடா ஒரே சாமி காட்டும். ஒரே ஊர் காட்டும். எல்லாருமே வேற ராசி, வேற லக்னம், வேற வருஷத்துல பொறந்தவங்க எல்லாம் வேற வேற. ஆனா சாமி மட்டும் திருப்பி அந்த ஒரே பேட்டர்ன் காட்டும். அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது தெரிஞ்சது இதுதான் சாமி. கண்டிப்பா. இப்போ குலதெய்வம் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கடவுள வழிபட்டுட்டு இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து இதுதான் உங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே அந்த கடவுளை வழிபட ஆரம்பிக்கலாமா? இல்ல எந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் சார்? உடனே வழிபட ஆரம்பிச்சிடலாம். அது தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இவ்வளவு நாள் அந்த தெய்வத்தை வழிபடாமலே இருந்திருப்பாங்க. இல்ல அதுதான் டிஎன்ஏ டக்குன்னு கேப்சர் பண்றோம். டக்கு நீங்க வந்து ஒரு அதாவது எந்த சாமியும் நம்ம அதிகமாகவும் சொல்லல, கம்மியாகவும் சொல்லல. சாமின்றது எல்லாமே சாமி. ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் பெருந்தெய்வம், சிறு தெய்வம் சொல்லுவோம். எனக்கு அந்த கான்செப்டே நான் ஒத்துக்க மாட்டேன். அது என்ன சிறு தெய்வம்? தெய்வம்னா எல்லாமே தெய்வம் தான். என்னன்னா என் டிஎன்ஏயோட எது மேட்ச் ஆகுது, எது மேட்ச் ஆகல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகும். சரிங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழனி போயிட்டு வந்த பிறகு கஷ்டப்படுவாங்க. அது வந்து முருகரை தப்பு சொல்லுவாங்க, பெருமாளை தப்பு சொல்லுவாங்க. எல்லாமே சாமி தான். எந்த சாமியும் தண்டிக்கணுன்றது பண்ணாது. என்னன்னா உங்க டிஎன்ஏக்கு அது மேட்ச் ஆகுதான்றது பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று இந்த குலதெய்வம் எப்படின்னா இப்போ இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லி அந்த கோவில் போயிட்டு ஒரு எஃபோர்ட் எடுப்பீங்களா, அதோட அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகுது ஒரு எஃபர்ட் எடுப்பீங்களா, அதில் வந்து ஒரு 10-20% தான் குலதெய்வத்துக்கு தேவைப்படும். குலதெய்வம்ன்றது ஆல்ரெடி அது உங்களுடைய டிஎன்ஏ. இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஆன்மீகம் எடுக்கிறீங்க, இப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு டாக்டர்ஸை பேட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும், எஃபர்ட் எடுத்து நீங்கள் போகணும். ஆனால் எனக்கு பதில் இப்போ குலதெய்வம் மாதிரி இஷ்ட தெய்வத்தை ஒரு பேட்டி எடுமா அப்படின்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்க? டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா அந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் குலதெய்வம். உங்களோட டிஎன்ஏக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மெர்ஜ் ஆகும். இப்போ இவங்களுக்கே என்னென்னா, நான் உங்களோட பேர் சொல்லலை, கிளைண்ட் பேர் சொல்லக்கூடாது. பட் அவங்க ஒரு 7 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து மலேசியாவில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ வந்து என்னென்னா எந்த குலதெய்வம்ன்றதை பார்க்கும்போது ஒரு முனீஸ்வரர்னு தெரியுதுன்னா அந்த வழிபாடு எப்படி பண்ணணுன்றதை அவங்களுக்கு சொல்லணும். சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு வந்து சீக்கிரம் சால்வ் ஆகும். ஏன்னா அது வந்து கனெக்ட் ஆகும் சீக்கிரம், அவங்களுக்கு அந்த டிஎன்ஏவோட கனெக்ட் ஆகும். கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒரு வழிபாடுகள் பண்ணலாமா, இல்ல பொதுவான வழிபாடுகள் பண்ணாலே போதும்னு இருக்கா குலதெய்வங்களுக்கு? ஆமா, பொதுவான வழிபாடு அப்படின்னா மனசு தான். நம்ம எந்த அளவுக்கு மன ரீதியாக சாமியை இன்வால்வ் பண்ணி கும்பிட்றோன்றது தான் பேஸ். மீதி எல்லாமே அடுத்தடுத்தது தான். ஆனால் பேஸு முக்கியமானது நம்பர் 1 மனசு. மனசால கும்பிட்டா முருகனாக இருந்தாலும், பெருமானாக இருந்தாலும், முனீஸ்வரர் இருந்தாலும் எல்லாரும் வந்துடுவாங்க. மனசார கும்பிட்றது தான் மெயின். ஆனால் சில கடவுள் வழிபாடுகள் வந்து மாறும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் கொல்லிமலையிலேருந்து மாசி பெரியண்ண சுவாமி இருக்கார். நான் அந்த அது நம்மளுக்கு எந்த கோயில் போனாலும் ஒரு மேஜிக் நடக்கும். எனக்கு அங்கே ஒரு மேஜிக் நடந்தது. நான் போகும்போது என்னென்னா, நான் ஜென்ரலாக நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் உட்காந்து ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணிலாம் படிக்க மாட்டேன். எனக்கு அது அமையும். எப்படின்னா நான் ஒரு கோவிலுக்கு வந்து இங்கே போகணுன்னு டார்கெட் பண்ணியும் போக மாட்டேன். அது சின்ன வயசுலேருந்து அமைஞ்சிரும். அந்த அமைஞ்சு போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த கதையை சொல்லுவாங்க எனக்கு. அது அப்படிதான் அமையுது எனக்கு. எனக்கு இது பண்ணும்போது மாசி பெரியண்ண சாமி கோவில் போகும்போது நான் வந்து போனது வந்து ஒரு 2 கட்டான் டேட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டில் வந்து முக்கியமாக அங்கே கூட்டம் இருக்காது. பௌர்ணமி, அமாவாசை கூட்டம் இருக்கும். சாதாரண நாளில் போனால் கூட்டம் இருக்காது. நான் போயிட்டு பிறகு எப்படா ஏறுறது, ரொம்ப நடு காடில் இருக்குமே, எப்படி மேலே ஏறுறது, கொல்லி மேலே வர
எனக்கு எப்பவுமே கோவில்கள் போனால் நான் நிறைய பேட்டிகளே சொல்லுவேன், எனக்கு தாத்தா பாட்டி மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போவாங்கன்ட்டு. ஒருத்தர் வந்தார், வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னா மேலே எப்படி போக போகிறது தெரியலங்க ஐயா, யாரா வந்தாங்கன்னா கூட்டத்தோட போயிடலான்னு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க, இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து யாரும் வரமாட்டாங்க இப்போதைக்கு, நான் மேலே தான் போகிறேன், நீ என் கூட வான்னு கூப்பிட்டு போனார். அவர் எப்படின்னா ஃபுல் நாமம் போட்டுட்டு இருந்தார். எனக்கு வந்து இப்போ வந்து மாசென்ன பெரிய சாமியோட கதையை சொல்ல சொன்னால் சொல்லுவேன், அப்போ நான் போகும்போது எனக்கு அந்த கதைகள் பற்றி எனக்கு தெரியாது. அப்போ அவர் கூப்பிட்டு போகும்போது அவர் சொல்லிகிட்டே போகிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு வந்த? இல்லைங்க ஐயா, நான் கோவிலுக்கு வந்தேன், இது சொன்னாங்க அதனால் நான் கும்பிட வந்தேன். நான் ஆக்சுவலாக அறப்பள்ளீஸ்வரர் கோவில் போனேன், அங்கேருந்து என்ன அங்கே போக சொன்னாங்க, நான் போகணும். அப்போ அவர் அந்த கதையை அது யாருன்னு மாசி பேர் என்ன சாமின்றது விஷ்ணு. நான் தான் சொன்னேன், நான் அவரை கேட்டேன், ஐயா நீங்கள் நாமம் போட்டிருக்கீங்களே, இது வந்து சிவன் கோவிலில் இல்லைப்பா தம்பி, இது விஷ்ணு. ஆக்சுவலாக மாசி பேர் என்ன சாமி விஷ்ணு பண்ணார். விஷ்ணுன்னா இங்கே கடை வெட்டுறாங்களே, அதெல்லாம் ஏன் வெட்டுறாங்க அப்படின்னு கேட்டேன். இந்த அந்த மலை என்னை மலை உச்சியில் நின்று என்னை காமிச்சார் 360 டிகிரியில். அந்த ஊர் எல்லா மலையும் தெரியும், இந்த ஊர் எல்லா மலைக்கும் காவல் தெய்வம் இவர் தான். இந்த கொல்லிமலையில் தான் நீ நல்லதும் இருக்குது, பேய் பிசாசும் இருக்குது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இவர் தான். அப்போ இவருக்கு எனர்ஜி ஏற்றணும்னா சாம்பார் சாதத்தில் மட்டும் ஏற்ற முடியாது, இவருக்கு பலி கொடுத்து தான் ஆகணும். அந்த எனர்ஜி அதுக்கு போய் தான் ஆகணும். அதனால் இவருக்கு வந்து இந்த பலி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போது இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் முனீஸ்வரரோ கருப்பசாமியோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காவல் தெய்வம், அந்த ஊருக்கு காவலுக்கு நிற்கிறவங்க. காவலுக்கு நிற்கிறவன் நல்லவனே அதிகமாக பார்ப்பான், கெட்டவனை தான் பார்ப்பான். அதுக்கு அந்த எனர்ஜி தரணும். அதனால் சில சாமிகளுக்கு அந்த பலி கொடுக்குறதுன்றது தேவைப்படுது, சில சாமிகளுக்கு தேவைப்படுது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதா தப்பான்னு. அது நல்லதா தப்பான்றது கிடையாது, உனக்கு தேவையா தேவையில்லைன்றது அவ்வளோதான். ஆமாம், இப்போ நீ போலீஸாக இருக்க, இப்போ போலீஸாக இருக்க இல்லை மிலிட்ரியாக இருக்க, திருடனையோ டெரரிஸ்டோ பிடிக்கணும், சாம்பார் சாதமும் தயிர் சாதம் சாப்பிட்டு பிடிக்க முடியுமா? நான்வெஜ் சாப்பிட்டா தான் உடம்பு தேரும். இப்போ நான் 24 மணி நேரம் பூஜையில் உட்காந்துருக்கேன், நான் நல்லா சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு பூஜையில் உட்கார முடியுமா? அதனால் என்னுடைய தொழில் இல்லை என்னுடைய பழக்க வழக்கத்துக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். அப்போ எந்த சாமி எந்த தொழில் பண்ணுது இல்லை அதோடைய என்ன பர்பஸ்க்கு இருக்குது. இப்போ கருப்பசாமின்னா காவல் தான் பர்பஸ். வரவங்களுக்கு செல்வத்தை அள்ளி தர்றதில்லை. அவர் வேணுனாலும் காசு கிடைக்கும், சும்மா இல்லை, கருப்பசாமின்றது ரொம்ப பெருசு. ஆனால் அவர் மெயின் தன்மை என்னென்னா ப்ரொடெக்ஷனுக்கு தான். அப்போ ஆமாம், அப்போ அந்த சாமி கும்பிடும்போது அதுக்கான எனர்ஜியை நீங்கள் தரணும். ஸோ அதுதான் வழிபாடே தவிர இது அதுவான்றதில்லை. எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா மனசார கும்பிடணும். யார் தப்பு செஞ்சாலும் சாமி அடிக்கும். ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கணும், மனசார கும்பிடணும். ஆனால் சாமியோடைய அந்த பர்பஸ் இல்லை அந்த சாமியோடைய அவதாரம் அந்த எதுக்காக வந்ததோ அதுக்கான விஷயங்களில் வச்சு வழிபடும் போது அந்த பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போ நீங்க சொன்னீங்க கொல்லிமலையில உங்களை ஒரு பெரியவர் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெரியவரை நீங்க என்னவா பார்த்தீங்க அந்த இடத்துல? இல்லைம்மா, அது நான் எப்பயும் சொல்றது, அந்த கோவிலுக்கு நான் போனேனாவே எனக்கு 2 பேட்டர்ன் எப்பவுமே நடக்கும். ஒன்று யாருன்னா ஒரு தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்டு போவாங்க, இன்னொரு பேட்டர்ன்னா அந்த கோவிலுக்குன்னு ஒரு கதை இருக்கும்ல, அந்த கதை சம்பந்தமாகவே ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போவார். ஏன்னா நான் கூட்டிட்டு போயிட்டு என்னை கூட்டிட்டு அவர் தான் திரும்பி வந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கீழே வரும்போது தான் அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். அவர் அந்த ஊர் கிராமங்களுக்கு அவர் சாமி அடி ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் கீழே வரும்போது எல்லாரும் அவர் வணங்குறாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் யார் இது. அப்புறம் பார்த்தா அவர் சாமி அடி, அவர் ரொம்ப பெரிய ஆள். அப்புறம் இறங்கும் போது என்னை இப்போ நான் அஸ்ட்ராலஜி பார்த்தல, அவர் என்னை பார்த்தோன்னா கட 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 கடன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது நம்ம கடவுளை பார்க்க போனா கடவுள் அவரை பார்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை கூட அனுப்புறாரு. எஸ் அது நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேர் நம்ம கேட்போம்ல, கோவிலுக்கு போனா சாமியை பார்க்க முடியுமா அப்படின்லாம். எல்லாராலையும் பார்க்க முடியும், நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் சாமின்றது நம்ம உணர்றது இல்லை, அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்கும். குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதே போல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கறத பேசணும் அப்படின்னா 12 லக்கணக்காரர்கள் இங்க வருவாங்க. இந்த 12 லக்கணக்காரர்களுக்குன்னு ஒரு லக்கணத்துக்கு ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. பொதுவா எல்லாருமே நம்மளோட குலதெய்வம் இதுதான் அப்படின்னு வழிபடுவாங்க. ஆனா அவங்க லக்கணத்துக்கு உரிய கடவுளை வழிபடும் போது இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இல்லையா? அப்படி 12 லக்கணக்காரர்களுக்கான குலதெய்வம் எப்படி சொல்லுங்க? ஆமா, இப்ப 12 இப்ப இந்த லக்னத்துக்கு இந்த சாமி, இந்த லக்னத்துக்கு இந்த சாமின்னு ஃபார்முலா எதுவும் போட்டிருக்கு. இது எல்லாமே காம்பினேஷன்ஸ். எல்லாம் அந்த காம்பினேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுல தான் அந்த ஜோதிடர்களுடைய திறமை இருக்கு. அதுவும் நான் இப்போ அப்பா உனக்கு இவர் தான்ப்பா அப்படின்னா அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா எனக்கே யாருன்னா சொன்னாலும் அப்படிலாம் ஒத்துக்க முடியாது.
அவங்க பேசுறதை பார்க்கணும், அந்த குடும்பத்துக்கு அது அட்டாச் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம சொல்லும் போது அவங்க தாத்தா பாட்டிகிட்ட விசாரிக்கணும். அது விசாரிச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ அந்த மலேசியா அதை சொன்னோம்ல, அப்போ அந்த பாட்டிக்கு வந்து அவங்க கொள்ளு பேசலாம் எடுத்துட்டாங்க போல இருக்கு. அவங்க 65-70க்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்லும் போது ஆமாம் தம்பி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டியே மலேசியாவில் தான் பிறந்தாங்க. ஸோ அவங்க எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மேட்ச் ஆகும். இது எப்படி இப்போ இந்த லக்னம் வந்து இது வந்து ஒரு வழி. ஏன்னா லக்னம்ன்றது உயிர். இந்த உயிர் தான் உங்களுடைய பாஸ்ட் கர்மா கொண்டு வரும். ஸோ அதை நின்ன இடத்துல இருந்து செக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷராசி இருக்குது. மேஷ ராசிலேருந்து நீங்கள் 5 பார்த்தீங்கன்னா சூரியன் வரும். இப்போ சூரியன் அப்படின்னாவே மோஸ்ட்லி அது ஆண் தெய்வமாக வரும். ஏன்னா அது ஆண் வீடு. ஓகே, ஆண் தெய்வம். அப்போ எல்லா அப்போ எந்த ஆண் தெய்வம் எனக்கு குலசாமி? ஆண் தெய்வத்தில் நிறைய முனிசர் இருக்கார், முனியப்பன் இருக்கார், கருப்பசாமி இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அப்போ எந்த ஆண் தெய்வம்? அது கூட எந்த கிரகம் நிற்குதுன்றது பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சனி அப்படின்னா முனீஸ்வரர். சூரியன் சனின்னு வரும்போது முனீஸ்வரராக வந்துடும். இப்போ முனீஸ்வரர், இப்போ இது வந்து முனீஸ்வரர். ஓகே, இப்போ முனீஸ்வரர்லேயே எந்த முனீஸ்வரர்? முனீஸ்வரர் வால் முனீஸ்வரர் இருக்கார், சங்கிலி முனீஸ்வரர் இருக்கார், பால் முனீஸ்வரர் இருக்கார். ஸோ இப்போ அது கூட ஒன்று வேறு எந்தெந்த கிரகம் இருக்குது? இப்போ சனி கிரகம் அதில் இருக்குன்னா அந்த சனி கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது? சூரியன் விட அந்த சூரியன் எங்கே கனெக்டாக இருக்குது? அந்த கனெக்ஷன்லாம் பார்த்துட்டு அந்த சாமி பேர் எடுப்போம். இதில் வேற ஒரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவருக்கு வரும்போது அவருக்கு வந்து ஒரு பெண் தெய்வம் வரும். நான் கேட்டேன், அந்த பெண் தெய்வம் வந்து இந்த வயல் ஓரம் இருக்குமா? அது வந்து ஒரு வயல் ஓரம் இருக்கும். இந்த மாதிரி கேட்கும்போது அவர் சொன்னது, சார் அங்கே சிங்கப்பூர் வந்து 3 ஜென்ரேஷன் ஆகுது, எனக்கு வந்து எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னும் போது, நம்ம வந்து எப்படின்னா இது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லி இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தோம், ப்ரெடிக்ஷன்ஸ் இந்தியாவுக்கு எப்படி இருக்கு, அது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜியில் வரும். அது வந்து உலகத்தையே ஒரு அஸ்ட்ராலஜி சார்ட்டாக பிரிப்பாங்க. இந்தியாவை பிரிப்பாங்க, தமிழ்நாட்டை பிரிப்பாங்க, சென்னையை பிரிப்பாங்க. அந்த ஒரு ஊர் பிரிக்க முடியும். அப்போ வந்து தமிழ்நாடோட சார்ட் இருந்தது. நான் அந்த சார்ட் எடுத்துகிட்டு, சார் நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் இந்த மாதிரி தஞ்சாவூரில் இங்கே வரோம் சார்னா. அப்போ தான் அவர் சொன்னார், சார் எங்கள் தாத்தா இறக்கும் போது சொல்லிட்டு இருந்தார் சார், எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். கிளையன்ஸும் சாதாரண ஆள் இல்லை, சரிங்களா? அவங்களும் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, அவருக்கும் தெரியும். அவர் முன்னாடி தஞ்சாவூர்னு சொல்லலை, நம்ம சொல்லிட்ட பிறகு தான் ஆமாம் சார், அப்புறம் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவர் கரெக்டாக சொல்கிறார். ஓகே, நமக்கு என்ன வருதோ அதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ தஞ்சாவூரில் அதுக்கப்புறம் தான் ஆமாம் சார் எங்கள் தாத்தா சொன்னார் தஞ்சாவூர். சார் தஞ்சாவூரில் எங்கே சார் நான் கண்டுபிடிக்கிறதுன்னும் போது அதுக்கு ஒரு குறியீடுகள் வரும். பக்கத்தில் ஆறு வரும், பக்கத்தில் ஏதாவது இடுகாடு வரும், இந்த மாதிரி குளம் குட்டை வரும். எது சொல்லும் போது அவங்க அந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சவருக்கு அந்த ஊரையும் கண்டுபிடிச்சு அங்கே போய் வழிபடலாம். 3 தலைமுறையா வெளிநாட்டில் இருந்துட்டு ஆமாம், அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், அப்படியும். ஸோ இது வந்து இந்த லக்னம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம். இப்போ சில பேருக்கு வந்து 2 குலதெய்வம்லாம் இருக்கும், 2 குலதெய்வம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன்லேயோ, இப்போ 5ஆம் வீடு வந்து புதன்லேயோ இல்லை கன்னிலேயோ வந்து 2 குலதெய்வமாக வரும். ஏன்னா அது வந்து புதன் வீடு ரெட்டையாக வரும். பட் 2 குலதெய்வங்களாக வரும். ஒரு ஆண் பெண் குலதெய்வமாக வரும். ஒரே ஒரு குலதெய்வமாக இல்லை, இந்த குலதெய்வன்றது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அதுலேயும் நீங்கள் அந்த எந்த வீடில் போகுதுன்றதை பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ அந்த வீட்டு உள்ளே 2-3 கிரகங்கள் இருக்கும். அது ஒரு ஆணையை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பெண்ணையை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ 2 குலதெய்வங்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சார்ட்டு கிடையாது. இந்த லக்னம்னா இந்த குலதெய்வம் அந்த மாதிரி எதுவும் சார்ட்டு கிடையாது. ஆனால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் வாங்கல, இப்போ மேஷராசி உங்களுக்கு 5ஆம் வீடாக வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஆண் தெய்வமே தெரிஞ்சு போச்சு. இப்போ அதில் எந்த தெய்வம் அப்படின்னா மோஸ்ட் இது காவல் தெய்வமாக வரும். ஏன்னா மேஷ ராசின்றது காவல். ஸோ அது மோஸ்ட்லி காவல் தெய்வமாக வரும். ஏன்னா குலதெய்வத்திலே சாந்தமான தெய்வங்களும் இருக்கு. அதில் எதுன்றதுன்னா அப்போ மேஷராசி உள்ளவங்களும் அது மோஸ்ட்லி காவல் தெய்வமாக தான் வரும். அதில் நம்ம ரிஷப ராசி, இந்த ரிஷப லக்னம் எல்லாம் வந்தா என்ன மாதிரி? இப்போ ரிஷப லக்னமாக தான் அது மோஸ்ட்லி பெண் தெய்வமாக வரும். ஏன்னா அது பெண் வீடு, அது ரிஷபன்றது பெண் வீடு. ஆனால் அதில் வந்து எந்த கிரகம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த காம்பினேஷன்ஸ் மாறும். கண்டிப்பா. இப்ப மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு என்ன தெய்வங்கள் இருக்காங்க? ஆண் தெய்வங்களா, பெண் தெய்வங்களா? இது 2த்துல எதனா ஒன்று வரும். ஏன்னா அந்த புதன்றது ஒரு மாதிரி 2 கட்டம். ஆமா. ஸோ இதுல ஆணாவும் வர வாய்ப்பு இருக்கு, பெண்ணாவும் வர வாய்ப்பு இருக்கு, இன்னொன்று 2 தெய்வங்களாவும் வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் அப்படிதான் வரும்.
எனக்குலாம் எப்படின்னா தாத்தா பாட்டி எங்கள் அப்பாவுடைய குலதெய்வமும் பயங்கரமாக வேலை செய்யும், அம்மாவோடையதும் இந்த பயங்கரமாக வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா வழியை தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போவுமே 2 வழியும் கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் என்னன்னா எப்படி வேலை செய்யணும்னா அது வந்து எந்த அதை சொல்கிறோம்மா, நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அஸ்ட்ராலஜி வந்து பியூர் மேக்ஸு. அதில் வந்து டிகிரிலாம் பார்ப்பாங்க. அதில் எந்த டிகிரி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த குலதெய்வம் சூப்பராக வேலை செய்யும். ஸோ எப்போவுமே 2மே ஏன்னா 2 டிஎன்ஏ வந்து அவங்க உள்ளே இருக்குது. அப்போ அது வந்து அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, அதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் 2 தெய்வத்தையும் வழிபடுறது நல்லது. அதில் எந்த டிகிரி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த தெய்வம் ஒன்றும் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். கண்டிப்பா சார். அப்படியே இந்த கடக லக்னம் கடகமுக்கும் மோஸ்ட்லி அம்மன் இருக்கும். அதாவது நீங்க கடகத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. உங்களுக்கு 5ஆம் வீடு கடகமா இருந்தது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மீன லக்னம்னா, மீன லக்னத்துக்கு கடகம் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண் தெய்வமாக வரும். அது ஒரு 6 பக்கத்தில் வரும், இல்லை குளம் பக்கத்தில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பச்சையம்மன்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் காவல் தெய்வமாக இருக்கும், அம்மனாக இருக்கும், குளம் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி வரும். அது கூட வேற என்ன கிரகங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதே போல சிம்ம லக்னக்காரர்களுக்கு எந்த தெய்வம் வரும்? சிம்மன் மோஸ்ட்லி ஆண் தெய்வமா இருக்கும். இதெல்லாம் தலப்பா கட்டின சாமி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கருப்பு சாமிக்கெல்லாம் தலப்பா கட்டுவோம், அந்த மாதிரி தலப்பா கட்டி நிற்கிற மாதிரி தெய்வங்களா இருக்கும். இது காவல் தெய்வமும் தாண்டி ராஜா மாதிரி நிற்கிற தெய்வங்களா இருக்கும். இப்போ கருப்பு சாமிலாம் பார்த்தீங்கன்னா 18 படிக்கு மேலே ஃபுல்லாக பயங்கரமாக நிற்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் சொல்றேன். இது கூட மற்ற கிரகங்களை பொறுத்து அந்த காம்பினேஷன்ஸ் மாறும். கண்டிப்பா சார். அதே போல கன்னி லக்னம்க்கு கன்னியும் பார்த்தா அப்படிதான். நீங்க வந்து அந்த அதான் திருப்பி எல்லாருக்கும் சொல்றது, உங்க கன்னி லக்னத்தை வச்சு இல்லை, உங்க 5ஆம் வீடு கன்னியா இருந்தால் மோஸ்ட்லி பெண் தெய்வமா வரும். இல்லை ஆண் தெய்வமா வந்தாலும் மோஸ்ட்லி வயலோரங்களா இருக்கும். வயலோரங்கள்ல இருக்கிற மாதிரி தெய்வங்களை வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க சாமி எங்க தோட்டத்தில் வச்சிருக்கோம், எங்க வயல்ல வச்சிருக்கோம்வாங்கல்ல, வயல்ல போய் கும்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ கன்னிமார் சாமிங்களே நிறைய பார்த்தீங்கன்னா வயல்ல வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு வரும் கன்னிக்கு. கண்டிப்பா சார். அடுத்தது துலாம் லக்னம். துலாமும் மோஸ்ட்லி பெண் தெய்வமா வரும். ஏதாவது அழகான தெய்வங்கள்லாம் நிறைய வரும். அம்மன்கள்லயே சில குலதெய்வம் அம்மன்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி அழகான தெய்வங்களா வரும். வயல்ல இருக்காது, ஆனால் வயல்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஊர் உள்ள இருக்க மாதிரி இருக்கும், தேர்ல இருக்க மாதிரி இருக்கும். சில குலதெய்வங்கள் பார்த்தா காட்டுள்ள இருக்கும், சில தெய்வம் பார்த்தா வயல்ல இருக்கும், சிலது பார்த்தா சில குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்ல ஜைஜாண்டிக்கா சூப்பரா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது மாதிரி அமையும். அடுத்தது விருச்சிக லக்னம் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி காவல் தெய்வமா அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நாங்க சொல்லுவோம். இப்ப சில பேர் இப்ப குலதெய்வம்னா தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கில் இருக்கு. என் குலதெய்வம் பேரு சொல்லுங்கன்னா நான் எழுதிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா பாதி குலதெய்வம் பேரு மறந்துடும். இல்லை, எனக்கே தெரியாது. ஓ இப்படிலாம் இருக்குமா குலதெய்வம்ன்றது. எனக்கு வந்து அங்காடயங்கள் சொல்லுவேன். ஐயா இந்த பக்கம் இருக்கு, அந்த உங்க குலதெய்வம் கை, ஏன்னா நம்மளையும் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா சொல்றேன். நான் அதை கேட்பேன், பேரு கேட்டு எனக்கு பேர் தெரியாது, உங்க குலதெய்வம் வேல் வச்சிருக்குமா, சூலம் வச்சிருக்குமா, என்ன ஆயுதம் வச்சிருக்குமா, அது பக்கத்துல வந்து இந்த மாதிரி எதுனா ஆறு போகுது, அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு ஆமா இவர் கரெக்டா சொல்றாரு அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பேர் சொல்லுவோம். கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது தனுசு லக்னக்காரர்களுக்கு தனுசு தான் மோஸ்ட்லி ஒரு ஆண் தெய்வமா இருக்கும். தீபம் அதிகமா ஏத்துற இடமா இருக்கும். ஒரு தலைமை பண்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இது காவல்ன்றதை விட தலைமை, அதாவது இந்த இப்போ மாசி பெரியண்ணசாமின்றது அந்த ஊர்ல இருக்க குலதெய்வத்துக்குலாம் ஹெட், அவர் தலைமையில இருக்கிறவர். அவர்லாம் இது எக்ஸாம்பிளா சொல்றேன், சிம்மம் தனுசு இந்த மாதிரி வருவாங்க. அதை நம்ம பார்க்கணும். இப்போ மகரம்ன்றது சனி பகவானுடைய வீடு. ஸோ அந்த சாமி கருப்பா இருக்கும், கையில ஏதாவது இரும்பு ஆயுதம் வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். கும்பமும் அதே மாதிரி தான், கும்பமும் அந்த மாதிரி தான் இருக்கும். மீனம் போனீங்கன்னா மீனம் வந்து குருவோடைய வீடு. ஸோ இதுவும் ஏதாவது ஒரு தலைமை பண்பு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இந்த குலதெய்வ தலைமை பண்பு. ஆனால் குலதெய்வத்துக்கெல்லாம் ஒரு தலைமை மாதிரிலாம் ஒரு ஹெட் இருக்கும். இப்போ கருப்பு சாமியிலேயே பார்த்தீங்கன்னா 18ஆம் கடுப்புன்றது ஒரு படி மேலே, மற்ற ஒரு ஹெட்டு மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஹெட்டு அந்த மாதிரி இருக்கும்.
அதுக்கும் நம்ம இப்போ மீன லக்னமும் மீன வீடும் இவங்களுக்கு 5ல் வந்ததுன்னா நம்ம கேட்போம் இந்த 6 பக்கத்தில் இருக்கா, இந்த அடையாளங்கள் சொல்லும்போது ஆமாம் கரெக்டாக இருக்குது. கண்டிப்பா சார். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, Yes. அதோட சேர்த்து 12 லக்கணங்களுக்கும் குலதெய்வங்கள் எப்படி வருவாங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத Yes. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. Yes. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.